திரு வன்னியரசு, திரு மனுஷ் சொன்னதுல இருந்தே நான் வரேன். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக நிற்கிறாங்க, பாஜக சார்பாக பாமக. ஒருவேளை அதிமுக தனியாக நிற்குமே ஆனால் பாமக அதிமுக இடையே வாக்குகள் பிரிய வாய்ப்பு இருக்கு. அது ஆப்வியஸ்லி திமுகக்கு சாதகமான அம்சமா அமையும். இப்போ களம் வந்து திமுக பாஜக கூட்டணி அப்படின்னு ஆயிடுச்சு. அது நிச்சயமா திமுகக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அதனாலதான் இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் நீங்க கட்டமைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து அதிமுக ஒரு வலிமையான வாக்கு வங்கி கொண்ட கட்சி தான். திமுக எப்படியோ அதுபோல் தான் அதிமுகவும். அப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி அதிகமாக வச்சுருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் கூட இந்த முறை வந்து ஒரு 2% 3% தான் வித்தியாசம், ஆட்சி அமைப்பதற்கான வித்தியாசம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக எப்படியோ அதிமுக அது மாதிரி வலிமையாக வாக்கு வங்கி கீழ்மட்டத்தில் வர வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கடந்த முறை வந்து புகழேந்தி அவர்களுக்கும் முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும், அதிமுக சார்பாக நின்ற முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் வெறும் 9427 வாக்குகள் தான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அப்போ அவங்க வந்து கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த தேர்தலை பொறுத்தளவு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் பிரிஞ்சு நின்றுருந்தால் கூட விழுப்புரம் தொகுதியில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் நிற்கிறாங்க. அதிமுக கூட்டணி அப்படின்னா யார் பாஜக ஒரு பக்கம் நிற்கிது, அதிமுக நிற்கிது. அதாவது பாஜக சார்பாகவும் இந்த பக்கம் அதிமுக நிற்கிது. இந்த பாமக வாக்குகள் வந்து அதாவது விடுதலை சிறுத்தைகள் தோல்வி அடையணுங்கிறதுக்காக அதிமுக வாக்குகள் எல்லாமே பாமகக்கு போணுச்சு. விழுப்புரத்தில் பல இடங்களில் நம்ம அதை நாங்கள் வந்து பார்க்குறோம். அதே போல் சிதம்பரத்தில் நிறைய வாக்குகள் வந்து அதிமுக நின்னாலும் கூட வந்து அந்த இடத்துல வந்து பாஜகவுக்கு வந்து வாக்குகளை மாற்றியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி அவங்களுக்குள்ள. இங்கே வந்து பாமக நிற்கிது, அதிமுகவும் நிற்கிது. ஏன் அதிமுக வந்து ஏன் பாமகவுக்கு ஓட்டு போடணும்? இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இந்த தேர்தலில் இடைத்தேர்தல் மிக முக்கியமாக இருக்கிறதுனால பாமக அப்போ அங்கே கொஞ்சம் வலிமையாக இருக்காங்க. எங்கே விக்கிரவாண்டி தொகுதியில் வலிமையாக இருக்காங்க. இல்லை, அது நீங்கள் வந்து கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் நம்ம வந்து பார்க்கும்பொழுது வலிமையாக இருக்கிறாங்க. நம்ம வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து அந்த சாதி வாக்குகளை வந்து அவங்க வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து பேசுகிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு எதுவுமே சாதி வாக்குகள் இல்லை. முழுமையாக வந்து அவங்க வந்து எல்லா தரப்புப்பட்ட மக்களுடைய வாக்குகள் தான் திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. பாமகவுக்கு வந்து முழுக்க சாதிய வாக்குகள் தான். அப்போ இந்த பின்னணியில் அதிமுக வந்து பின்வாங்கிறது மூலமாக நீங்கள் வந்து அதை எடுக்கிறது மூலமாக என்ன கருத்து சொல்கிறாங்க? தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி, நீங்கள் அதை பின்வாங்கிறது மூலமாக வந்து முழுக்க அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். துன்புறுத்த விரும்பல. மோரோவர் தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்காது, திமுக அராஜகம் பண்ணுவாங்க, அதனால நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்றாங்க. இல்ல, அப்ப நீங்க எல்லாம் அதாவது எங்காவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற வெளிப்படையா வந்து காட்டுறாங்க. திருமங்கலம் ஃபார்ம்ல என்னங்க, ஈரோடுல வந்து அப்படி பட்டியா மக்கள் அடைச்சு வச்சிருந்தாங்க, வாக்களிக்க விடல, மக்களை துன்புறுத்தினாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாமே இவங்க பரப்புரை செய்யறதுதான். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேலூரில் வந்து பணம் பட்டுவாடா செஞ்சது மூலமாக வந்து அங்கே வாக்கு தேர்தல் நிறுத்தினாங்க. அப்படி எங்காவது நீங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் தேர்தல் நிறுத்தியிருந்தால் நீங்கள் அதை சொல்லணும். எங்கேயுமே தேர்தல் நிறுத்துவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இப்போது இதிலேருந்து விலகுவதற்கு பல காரணங்களை தேடுறாரு அவர். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய 3 பக்க அறிக்கையை படிக்கும் பொழுது காரணங்களை அங்கங்கே தேடுறாரு. 2009 வந்து அம்மா வந்து 5 தொகுதியில் வந்து நின்னாங்க, இது இடைத்தேர்தல் நிற்கலை, அடுத்த 2 தேர்தல் நிற்கலை, முழுக்க பண்ணுறாரு. இன்னும் கூடுதல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து அடுத்து வந்து திருச்செந்தூர்லேயும் வந்து இன்னொரு வந்தவாசி நினைக்கிறேன் 2 தொகுதியில் அவங்க வந்து நிற்கும் போது அவங்க சொன்னாங்க இனிமேல் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்காதுன்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்கிற ஒரு முயற்சி தான் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அம்மா வழியில் அவர் செயல்படலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ திமுக பாஜக கூட்டணி சரி, பாமக போட்டிடுறாங்க, திமுக பாஜக கூட்டணி இந்த களம் விக்கிரவாண்டி களம் மாறி இருக்கிறது யாருக்கு பாதகம்? இல்லை, பாதகம் வந்து கட்டாயம் வந்து பாஜக கூட்டணிக்கு தான் பாதகம் இருக்கும். இதில் வந்து திமுக கூட்டணி கட்டாயம் வெற்றி பெறும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான புள்ளி விவரங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து யார் நின்னாலும் குறிப்பிட்ட அந்த இப்போ திமுகவில் நின்னாலும் நிறுத்தினாலும் சரி, நீங்கள் பாமக நின்னாலும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நிறுத்துவாங்க. அந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவு வாக்குகளை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூகம் அப்படின்னா தலித்துகள்,
இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த மூவரும் கட்டாயம் பாமக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் வந்து அந்த தொகுதியில் வந்து அதிகமாக வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தலித்துகளும், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க இருக்கிறாங்க. இவங்க வாக்குகள் வந்து கட்டாயம் திமுக அணிக்கு தான் போகும். அதனால் எங்களுக்கு வந்து அங்கே போட்டியே இல்லை. இப்போ எப்படி விழுப்புரம் தொகுதியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வைப்பு தொகை இழந்ததோ அதே போல் பாஜக வைப்பு தொகை இழக்கும். பாமக இந்த விக்கிரவாண்டியில் போட்டிடுறது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதோட முக்கியத்துவத்தை அதிகரிக்குமா? இல்லை, நீங்கள் இப்போ ஒரு களத்தில் நிற்கணும். நீங்கள் வந்து ஆடுகளத்தில் நின்று ஆடினா தான் வந்து அதனுடைய இது தெரியும். நீங்கள் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி அதிமுக வந்து விலகுது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து 2026 எப்படி அப்போ அங்கேயும் வந்து பெரிய அளவில் வந்து வன்முறை செய்வாங்க அப்படின்னா எந்தெந்த தொகுதியில் வன்முறை செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த தொகுதியிலலாம் நீங்கள் திரும்ப பெறுவீங்களா, இல்லை நீங்கள் வந்து போட்டியிடாமல் போயிடுவீங்களா? எல்லா தொகுதியிலும் நீங்கள் போட்டியிடுறீங்க. ஆளுங்கட்சியாக தான் இருக்குது. இப்போவும் கடந்த முறை நீங்கள் வந்து 40 தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அப்போ வந்து இது ஆளுங்கட்சியாக தானே இருக்குது. இது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தர வேண்டும். 2026 நான் மீண்டும் சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே சொல்கிறோம், இவங்களுக்கான உறவு அப்படிங்கிறது ஒரு கள்ள உறவு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கான உறவு கள்ள உறவு. அவங்க வந்து இதில் வந்து இந்த முறை வந்து கட்டாயம் வந்து அவர்களுக்கான ஆதரவு வந்து ஒரு தொகுதி ஒரே ஒரு இடத்துல அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட கட்டாயம் வந்து பாஜகவுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஏற்கனவே மைனாரிட்டி அரசாக இருக்குது பாஜக. அப்போ மைனாரிட்டி பாஜக அரசுக்கு இங்க இருக்க ஒரு இடத்துல வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கருத்தை நான் அதை வாங்கிக்கிறேன். பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இருப்பது கள்ள உறவு அப்படின்னு 2 பேரும் கமிட் பண்ணிருக்கீங்க.